வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது? அண்ட் ஃபாரன்ஹீட் வேல்யூ வந்து எப்படி செல்சியஸுக்கு அதை வைஸ் வெர்சா கன்வெர்ட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். ஸோ நம்ம பிஎல்சி ப்ரோக்ராமில் எப்படி நம்ம வந்து அதை வந்து பண்ணலாம், அதுவும் ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம், அதாவது எஃபிடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சாக வந்து ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, செலெக்ஷன், அதாவது லாங்குவேஜ் வந்து எஃபிடி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை பிஓயூட்டு போயிட்டு அதில் வந்து நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் நேம், அதாவது இப்போ வந்து நம்ம வந்து செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் நேம் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்டீஜர் இருந்தால் போது. எஃபிடி ஆப்ஷன்னா இந்தமாரி தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும், கரெக்டாக? ஸோ ஃபாரன்ஹீட்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் யூஸிங் டிகிரி செல்சியஸ். அதாவது டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு வச்சுட்டு அது எப்படி வந்து ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, டிகிரி செல்சியஸ் மல்டிப்ளை பை 9/5 ப்ளஸ் 32. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து பிஎல்சி, அதாவது ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராமில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு என்னது, ஒரு இன்புட் வரும். அது என்னன்னா, டிகிரி செல்சியஸ் வந்து இன்புட்டாக நம்ம கொடுப்போம். அவுட்புட் என்ன வரும்னா, ஃபாரன்ஹீட்டாக அவுட்புட் வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அதனால் வேரியபிள் அவுட்புட் அந்த டேக்கில் வந்து நம்ம ஃபாரன்ஹீட், அதாவது அவுட்புட் வேல்யூன்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணுறோம். இந்த டேக்கில் தான் நம்ம வந்து அவுட்புட், அதாவது ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ண அவுட்புட் வந்து மூவ் ஆகி கொடுக்க போகிறோம். அது மூவ் ஆகும், வேரியபிள் அவுட்புட்டாக மூவ் ஆகும். ஸோ இப்போது பாக்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸோட அவுட்புட் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் லெஃப்ட், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போங்க ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அவுட்புட்டை வந்து மூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஆட் பண்ணுறோம். எதை வந்து 32, அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறது வந்து இப்போ அந்த செல்சியஸ் வேல்யூ கூட வந்து 9/5 வந்து இது பண்ணோம். ஸோ இன்னொரு கேல்குலேஷன் இருக்குன்னா இன்னொரு பாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதில் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அதனால் எம்ஏஎல் போட்டுக்கிறேன். ஸோ இப்போது அந்த இன்புட் வேல்யூ அதுதான் செல்சியஸ் ஃபார்முலா படி. இது கூட அகெயின் வந்து 9/5. ஸோ அப்போது இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும், அதாவது டிவிஷன் ஆப்ரேஷன். அதனால் இன்னொரு பாக்ஸ் எடுத்துகிட்டு டிஐவி டிவிஷன் போட்டுக்கிறேன். ஸோ 9/5. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 9, அதாவது கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக வேல்யூ கொடுத்துக்கலாம். 9 கொடுத்துக்கிட்டேன், 5 கொடுத்துக்கிட்டேன், இங்கே வந்து 32 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து பிஎல்சி ப்ரோக்ராமில் கால் பண்ணோம். அதுவுமே நம்ம வந்து எஃபிடி தான் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருக்கனால நம்ம பாக்ஸ் தான் எடுக்கணும். பாக்ஸ் எடுத்துகிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். செல்சியஸ் டு நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். அதனால நான் ஜஸ்ட்டு லோக்கல் வேரியபிளில் இன்புட்டுன்னு ஒரு டேக்கு, அவுட்புட்டுன்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்புட் வந்து என்னது, டிகிரி செல்சியஸ் கொடுக்க போகிறோம். அவுட்புட்டில் வந்து ஃபாரன்ஹீட் கிடைக்க போகுது. ஓகே, ஜஸ்ட் நான் வந்து அதை எடுத்து நம்மளோட ஃபங்க்ஷனில் வந்து ஜஸ்ட் லிங்க் பண்ணிக்கிறேன். எஸ், ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் லாகின் பண்ணி. ஸோ இது நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். பட் கரெக்டாக கொடுக்குதா அப்படின்னு நம்ம வேலிடேட் பண்ணோம் இல்லையா? அதனால் நம்ம வந்து ப்ரௌசர், அதாவது ஆன்லைன் கன்வர்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அங்கே வர வேல்யூவும் நமக்கு கிடைக்கிற வேல்யூவும் சேமாக தான் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதனால் செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஆன்லைன் கன்வர்ஷன் நம்ம டைரெக்டாக ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ஷூர் பண்ணுறதுக்காக நம்மளோட பிஎல்சி கோடில் இருக்கிற அது அவுட்புட் வர வேல்யூவும் இங்கே கால்குலேட் பண்ணி வர வேல்யூவும் சேமா அப்படின்னு. இங்கே 0 இருக்குது, 0 இருந்தால் 32 வருது ஃபாரன்ஹீட். ஓகே, நம்மளோட லாஜிக்கை போய் பார்க்கலாம். இப்போ 0 கொடுத்துருக்கோம் இன்புட்டில், அதனால 32 வருது, கரெக்டாக இருக்குது.
ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். 10 கொடுத்தா நமக்கு வந்து 50 வரணும். ஓகே, நான் இப்போ வந்து வேல்யூ வந்து 10 கொடுக்குறேன். ஓகே, ஃபோர்ஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் F7 ஃபோர்ஸ் பண்ண பிறகு எனக்கு வந்து 42 வருது. ஸோ அப்போ நம்மளோட லாஜிக்கில் வந்து எங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எங்கே மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபங்க்ஷனுக்குள்ளார போயிட்டு இங்கே பாருங்க. ஸோ 9/5 வந்து அவுட்புட்டில் வந்து 1 தான் வருது. ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸஸில் வந்து எப்படின்னா ஆக்சுவலாக வந்து டைரெக்டாக வேல்யூ கான்ஸ்டன்ட் கொடுக்கும்போது அது வந்து இன்டீஜர் டிவிஷனாக தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் 9க்கு பதிலாக 9.5 கொடுக்கும். ஸோ 9.0 5க்கு பதிலாக 5.0 அதான் ரியலில் கொடுக்கணும். ரியலாக கன்சிடர் ஆகணும்னா பாயிண்ட் வச்சு கொடுத்தா தான். இப்போ வந்து நமக்கு 1 முன்னாடி வந்துச்சு, இப்போ வந்து 1.8 வந்துச்சு. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம அங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ண மிஸ்டேக். இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக டைரெக்டாக கான்ஸ்டன்ட் கொடுக்கும்போது நீங்கள் ரியல் டேட்டா டைப் வேணும் அப்படிங்கிற போது நீங்கள் வந்து பாயிண்ட் வச்சு மென்ஷன் பண்ணால் தான் கரெக்டாக அந்த டிவிஷன்லாம் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டிகிரி செல்சியஸ், அதாவது செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வைஸ் வெர்சா, அதாவது என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபாரன்ஹீட்டில் இருக்கிறத டிகிரி செல்சியஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் நேம் கொடுக்குறேன். நமக்கு தேவையான மாதிரி ஃபாரன்ஹீட்லேருந்து டிகிரி செல்சியஸ் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். நேம் இதுவுமே ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜர் தான். இப்போ இதுக்கான ஃபார்முலா வேணும் இல்லையா நமக்கு இப்போ. ஸோ அகெயின் நோட் பேடில் போய்க்கலாம். ஸோ இது அப்படியே ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலா வச்சு நம்ம வந்து டிகிரி செல்சியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஜஸ்ட் டெரிவ் பண்ணலாம். ஸோ இப்போ டிகிரி செல்சியஸ் வேணும் ஈக்குவல் ஃபாரன்ஹீட் அப்படியே வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் இதில் இருக்கிறது ஃபாரன்ஹீட் இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற 32 அதாவது ஆடில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகும். ஸோ ஃபாரன்ஹீட் -32. அகெயின் இந்த பக்கம் இருக்கிற அதாவது 9/5 இருக்குது, இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா 5/9 அப்படின்னு அப்படியே 5/9 வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நம்ம ப்ரோக்ராமில் இப்போ அப்ளை பண்ணலாம். சேம் நமக்கு இன்புட்டு, அதாவது இங்கே இன்புட் வேல்யூங்கிறது ஃபாரன்ஹீட்டாக வரும். அடுத்தது வந்து அவுட்புட்டில் வந்து நமக்கு என்ன வரும், செல்சியஸாக வரும். ஜஸ்ட் நான் நேம் டைரெக்டாக கொடுக்கல, இன்புட் அவுட்புட்டுன்னு காமனாகவே கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் கொடுத்துக்கிட்டோம். ஓகே, அதை டேக் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அகெயின் நம்ம வந்து லாஜிக் பார்ட்டு, ஸோ பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி சொன்ன மாரியே நம்ம ஃபஸ்ட்டு அவுட்புட்டை வந்து அவுட்புட்லேருந்து இன்புட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் FBD லாங்குவேஜில் ஈஸியாக இருக்கும். ஸோ அவுட்புட் வேல்யூ டேக் வந்து இப்போ இது பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஸோ என்ன பண்ணுறாங்க, F -32 மல்டிப்ளை பை 5/9 வருது. ஸோ இன்னொரு பாக்ஸ் எடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறோம், அந்த இன்புட் வேல்யூ அதாவது ஃபாரன்ஹீட்டில் வரதை நம்ம இது பண்ணோம் இல்லையா, அதனால் இன்புட் வேல்யூ கூட மைனஸ் அதை SUBன்னு போட்டேன். அது கூட என்னத்தை மைனஸ் பண்ணோம், என்ன வேல்யூவை 32. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு பாக்ஸ் தேவை. அந்த 5/9 இருக்கு இல்லையா, அது வந்து டிவிஷன் DIV. ஸோ இதோட கீவேர்டு வந்து DIV. ஸோ 5 / 9. ஸோ 5 வந்து டைரெக்டாக நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம், டைரெக்டாக கொடுக்கக்கூடாது, அதான் பாயிண்ட் வச்சு கொடுக்கணும். அப்படின்னா தான் ரியல் டிவிஷன் டேக் கேர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே சப்ட்ராக்ட் தான் பண்ணுறோம், அதுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை, கொடுத்தாலும் தப்பு இல்லை. அது வந்து ஹேபிட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க கொடுக்கறதுக்கானது. இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட ஃபங்க்ஷன் பிளாக் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அகெயின் நம்ம வந்து இங்கே கால் பண்ணோம், PLC/PRGல கால் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வேல்யூஸ் கொடுத்து செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் நியூ ரங்கு கிரியேட் பண்ணணும்னா Ctrl+T ஷார்ட்கட்டு. ஸோ Ctrl+T கொடுத்தீங்கன்னா நியூ ரங்கு வரும். அதில் வந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு அகெயின் நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் 2 வந்து
யூஸ் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். நான் சேம் இன்புட்டை நான் இது பண்ணிக்கிறேன். பட் ஆனால் அவுட்புட் வந்து சேம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓவர் ரைட் ஆகும். அதோட அவுட்புட்டும் இதோட இந்த ஃபங்க்ஷனும் அவுட்புட். அதனால புதுசாக ஒரு அவுட்புட் வந்து நான் டேக் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த புதுசாக அவுட்புட் வந்து செகண்ட் இதுக்கு வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகே. நமக்கு வந்து இப்போ காமனான இன்புட் வந்து 2 ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அப்போது நம்ம ஒரு டைம்லேயே செக் பண்ணலாம். என்ன வேல்யூ ஃபோர்ஸ் பண்ணாலும் ரெண்டுலேயும் அதுக்கான இப்போ 30 இருக்கா, 30ங்கிறது டிகிரி செல்சியஸாக இருக்குது மேலே ஃபர்ஸ்ட் இதில், செகண்ட்லேருந்து ஃபேரன்ஹீட்டாக கொடுக்குறோம். ஸோ 30யை வந்து கன்வெர்ட் பண்ணால் அதோட வேல்யூ வந்துச்சு. இப்போ 50 கொடுத்தாலும் அதுக்கான ஈக்குவலண்ட் வேல்யூ. ஸோ வாங்க நம்ம ஆன்லைனில் செக் பண்ணலாம். ஸோ 50 கொடுத்தோன்னா 122 வந்துடுச்சு. அங்கே ஃபர்ஸ்ட் இதில் 122 இருக்குது. அகெயின் 50 அதாவது ஃபேரன்ஹீட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஈக்குவலண்ட் செல்சியஸ் வந்து 10. நான் ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். எஸ் 10 இருக்குது. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து அப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஒன் மோர் அதை 51ன்னு கொடுத்து பார்க்கலாம். ஸோ 123.799 79ங்கிறது ரவுண்ட் அப் பண்ணி அங்கே 128 கூட வரலாம். 51 ஐயா. ஸோ 123.8 வந்துடுச்சு. அடுத்தது வந்து 10 கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அனதர் டாப்பிக்கோட பார்க்கலாம்.